ராஜா, ஆசாரியன், தேவனை ஆராதிக்கிறார், ஆளுகை செய்பவன், ஆராதிப்பவன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம். அதுக்கப்புறம் ஆசிரியன், கற்றுக் கொடுப்பவன், வேதாகமத்தை நியாயப்பிரமாணத்தை விளக்கி கூறும் ஆசான். ஆசான். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறே. என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம். அப்போ 21ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா 21ஆம் அதிகாரத்தில் மனாசேயினுடைய ஆட்சி முடிகிறத பார்க்கணும். மனாசேயின் ஆட்சி முடிந்து ஆமோன்கிறவர் ராஜாவாகிறான். இந்த மனாசேயும் சரி இந்த ஆமோனும் சரி 2 பேருமே ஏராளமான விக்கிரகாராதனைகளையும் ஏராளமான விபச்சாரங்களும் வியாபாரம் தேவையில்லாத பாவ வழிகளின் வியாபாரங்களும் அதிகமாக போயிடுச்சு. அவனுக்கு அப்படிப்பட்ட மோசமான அந்த மகனுக்கு, அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் பிறந்தான், யோசியான். அந்த யோசியா ரொம்ப நல்ல ராஜா. அவனுடைய அம்மா பேரை விசேஷமாக அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் எதிதால். எதிதால் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமானவள். அப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு பெண்மணியினுடையதான பையன். அவன் ராஜாவாகிற போது இவனும் 8 வயசுலேயே ராஜாவாயிட்டான். 8 வயசுலேயே. 7 வயசில் ஒருத்தர் ராஜாவானா அவன் பேர் யோவாஸ். இவன் 8 வயசில், அவன் 7 வயசுல, 8 வயசில் 31 வருஷம். அப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நிச்சயமாக அவன் அம்மாவுடையதான போதனைகளையும் தீர்க்கதரிசியுடைய போதனைகளையும் சின்ன வயசுலவா தீர்மானம் எல்லாம் ஆமாம் நல்லவங்களுடைய ஆசாரியர்களுடையதான அந்த தீர்மானத்தின்படி வளர்க்கப்பட்டான், நடத்தப்பட்டான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாய் தாவீதின் வழிகள் எல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அப்போ நிச்சயமாக யாருக்கு பின்னால் யார் இருந்தா, அந்த யோவாஸுக்கு பின்னால் ஒரு யோய்தா இருந்தது போல இவனுக்கு பின்னால் யார் இருந்தான்னு சொல்லப்படவில்லை. ஆனால் நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு பக்தி உள்ளவர்கள் இவனுக்கு பின்னால் இருந்திருக்கிறாங்க. சரி, இவன் 18வது வருஷத்தில், அப்போ ஒரு 18, 8, 26 வயசில் அவன் என்ன செய்கிறான்னா, மெசுல்லாவின் குமாரன் அத்சலியாவின் மகன் சாப்பான்கிற சம்பிரதியை கர்த்தருடைய ஆலயத்துக்கு அனுப்பி ஆலயத்தை செப்பனிட சொல்கிறான். அந்த ஆலயத்தை பழுது பார்க்க சொல்றான். இன்னைக்கும் இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் ஆலயத்தை நீங்கள் பழுது பாருங்கள்,
உங்கள் ஆலயத்தை சீர்படுத்துங்கள், உங்கள் ஆலயத்தை செப்பனிடுங்கள். உங்களுடைய ஆலயம் என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடையதான சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. உங்களுடைய சரீரம், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. பலிபீடத்தை சரிப்படுத்துங்கள், அது ஆவிக்கு இணையாக இருக்கிறது. சகல பனிமூட்டுகளையும் சகல காரியங்களை எல்லாம் சீர்படுத்துங்கள். ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு என்பதாக நீங்கள் சீர்படுத்துங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அப்புறம் காணிக்கையெல்லாம் வாங்கி ஜனத்தின் கையில் வாங்கி அதே மாதிரி யோவா செய்த மாதிரியே இவனும் வேலையை விசாரிக்கிறதுக்காக அவங்க கையில் ஆலயத்தின் வேலைக்காரன் கையில் கொடுத்துட்டு அந்த பழுது பார்க்குற வேலைக்காரர்களை தச்சர், சிற்பாசாரி, கொற்றர்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து மரங்கள், வெட்டின கற்கள்லாம் வழங்கி செலவழிக்கணும்னு சொல்லி பணத்தை கொடுத்தாங்க. ஆகிலும் அங்கே அந்த காரியத்தை ஒப்புவித்துக் கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடினால் ஆகிலும் அவரிடத்தில் கணக்கு கேட்க விடுதலைன்னு சொல்லிட்டார். அவங்க நல்ல உண்மையாக செய்கிறாங்க, கணக்கு கேட்க வேண்டாம். எப்போவுமே அந்த அளவுக்கு தேவன் நம்மை நம்புகிறார். இன்றைக்கும் தேவன் உங்களையும் என்னையும் ரொம்ப நம்புகிறார். உனக்கு பணத்தை கொடுத்து விட்டு உன்கிட்ட கணக்கு கேட்கறதே இல்லை. நீ தான் அந்த கணக்குக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே தவிர கணக்கு கேட்கவில்லை. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியதான மனுஷனாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உன்னை நம்புவாரா? உன் மேலே இருக்கிறதான உன்னுடைய அதிகாரிகள், உன்னுடைய மேனேஜர், உன்னுடைய மேல் அதிகாரிகள் உன்னிடத்தில் பணத்தை கொடுத்து விட்டு இவன் ஒழுங்காக செய்வான், இவன் கணக்கு சரியாக நடப்பிப்பான் என்று சொல்லி உன்கிட்ட கணக்கு கேட்க வேண்டிய அவசியம் இராது. ஏதோ ஒரு அதை பதிவு செய்வதற்காகவோ அல்லது மேலிடத்தில் கணக்கு ஒப்புவிப்பதற்காக மட்டும் வேண்டிய தேவையானதை மட்டும் உன்கிட்ட கேட்டு வாங்குகிற அளவிற்கு அவர்கள் உன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா? அப்படிப்பட்ட நம்பிக்கை பெற்றதான நபர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து உண்மையுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சரி, அப்போ அந்த ஆசாரிகள் எல்லாம் போய் ஆலயத்தை பழுது பார்க்க போகிறாங்க. பழுது பார்க்க போகிற இடத்துல நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்கே இருக்கிறத பார்த்தாங்க. அப்போ இது வரைக்கும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுக்காமல் எல்லாம் போட்டு குப்பையாக கிடக்குது. அந்த தோல் சுருள் அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த புஸ்தகத்தை சாப்பான் அந்த செக்ரட்டரிகிட்ட கொடுக்குறாங்க. அவன் அதை வாஸ்து பார்க்குறான். வாஸ்து பார்த்த உடனே அவன் நேரம் ராஜாவுக்கு கொண்டு வந்து ராஜாட்ட சொல்லிட்டு, ஐயா, தொகையிட்டு கண்ட பணத்தை நமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை சேர்க்கிற கையில் கொடுத்தாள் என்று சொன்னான். சம்பிரதி ஆகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசம். அப்போ ஆசாரனாய் இல்கியாங்கிறவன் இங்கே ஒரு முக்கியமான பங்கு வகித்திருக்கிறா அப்படிங்கிற பார்க்குறோம். ராஜாக்கள் தவறு இழைக்கும் போது ஆசாரியர்கள் ஸ்தோத்திரம் அந்த அந்த கடமையை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். இங்கே இல்கியா என்றதான தீர்க்கதரிசி பார்க்குறோம். அவன் புஸ்தகத்தை கொடுக்குறான், அதை வாசிக்கிறான். வாசித்த போதில் என்ன இருக்குது நான் நினைக்கிறேன், அநேகமாக வாசித்தது லேவியராகமம் 26ஆம் அதிகாரமாக இருக்கலாம், அல்லது உபாகமத்தின் புஸ்தகம். அதிகமாக உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதெல்லாம் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனால் என்னென்ன தீமைகள்லாம் வருங்கிற வாசித்தான். அதே மாதிரி அத்தனை தீமைகளும் வந்ததை கவனித்தான். வரப்போகிறதையும் பற்றி அவன் வாசித்தான். வாசித்த உடனே என்ன செய்யறான், அதை வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டான். அப்போ உடனே சொல்றேன், இன்னும் இதை பற்றி கூடுதலாக விளக்கம் தெரிவதற்காக ஆசாரனாகிய எல்கியாவையும் அந்த சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மீகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதி ஆகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரன அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் நம்முடைய ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை செவிகொடாமல் போனபடினாலே கர்த்தருடைய கோபம் மேலே பற்றி எழுந்திருக்கிறது அப்படின்னு இவங்க எல்லாம் எங்கே போகிறாங்களாம், வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் ஒரு சாதாரண அங்கேருந்து தானே ஒன்று வஸ்திரசாலை, அவன் தான் அந்த ஹவுஸ் கீப்பிங் இருந்திருக்கான். அவன்கிட்ட போய் உள்தாள்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்கிறான். அந்த அந்த வஸ்திரசாலையுடையதான அந்த ஹவுஸ் கீப்பிங் பார்க்குறதான அதனுடைய மேனேஜருடைய மனைவி பேர் உள்தாள். அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பில் குடியிருந்தாள். அவளுக்கு அந்த அரண்மனை ஒட்டியுள்ள பகுதியில் அவள்கிட்ட போய் எல்லாம் கேட்குறாங்க. லேலூயா. இங்கே பாருங்க, ராஜா, ஆசாரியர், தீர்க்கதரிசி
இந்த 3 பேருடைய பங்கும் இணைந்து விட்டால் ஊழியம் சிறந்திருக்கும். ஒரு ராஜாங்கம் சிறந்திருக்கும். யாரெல்லாம் இணையணும்? ராஜா, ஆசாரியன், தேவனை ஆராதிக்கிறார், ஆளுகை செய்பவன், ஆராதிப்பவன், ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம். அதுக்கப்புறம் ஆசிரியன், கற்றுக் கொடுப்பவன், வேதாகமத்தை நியாயப்பிரமாணத்தை விளக்கி கூறும் ஆசான். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ராஜா நினைச்சுக்கிறான், ஆளுகை செய்பவனும் நமக்கு தேவை, ஆராதிக்கிறவங்க நமக்கு தேவை, நமக்கு கற்றுக் கொடுக்குற ஆசான்கள் தேவை. சரி, இங்கே இவங்க நினைச்சுறாங்க, இந்த பொல்லாப்பு வாஸ்தவனே சொல்றாங்க, இதெல்லாம் கர்த்தர் நிச்சயமா வர பண்ணுவாரு. ஏன்னா அவங்க தேவனை விட்டு தங்களுடைய கைகளின் கிரைகளை வேற தேவர்களையும் தூபம் காட்டினபடினால என்னுடைய உக்கிர கோபம் இந்த ஸ்தலத்து மேல் நிச்சயமா பற்றி எறியும், அது அவிந்து போவதில்லைன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவிடத்துல போய் சொல்லுங்க, நான் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவாள் என்று சொன்னதை நீ கேட்ட போது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கும் பாய் தாழ்த்தின் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு அழுதபடினால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அதனால உன் காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால உன்னுடைய காலங்கள் ஆசீர்வாதம் இருக்கும். நீ உன் கல்லறையிலே சேர்வாய். இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பை உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆபத்து வரத்தான் போகுது. ஆனா உன் காலம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ தேவனை பின்பற்று, நீ தேவனை ஆராதி, நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி நடந்து கொள், நீ செய்ய வேண்டியதை செய். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் அப்படி சொல்லிட்டாங்க. அவன் அதுக்கப்புறம் அவன் காலத்தை அவன் என்ன செய்யணும்? இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, இப்போ யார் தங்களை தாழ்த்தி, ஆகாபுக்கு கூட கர்த்தர் இறங்கினார். அதே மாதிரி இங்கே இந்த யோசியாவுக்கும் கர்த்தர் இறங்குகிறார். இவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இவன் முன்னுக்கு வர்றான். சரி, அது எப்படியோ போகுதுன்னு அவன் நினைக்கவில்லை. ஏன் காலமாக நல்லா இருந்துட்டு போகுது, பின்னால் எப்படியும் போகுதுன்னு அவன் நினைக்கவில்லை. அடுத்து உடனடியாய் அவன் எழுந்து செயல்பட்ட காரியங்களை குறித்து அடுத்த அதிகாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தை பார்க்குறோம். இதில் யோசியா ராஜாவை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனாசே எசேக்கியா ராஜா ரொம்ப நல்ல ராஜா. மனாசேனுடைய மகன் ஆமோன் 2 பேரும் நினச்சிதாங்க தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள், மிகவும் கோபம் மூட்டினார்கள். இந்த மனாசேயுடைய கோபத்தினால தான், செய்த தவறினால தான் மறுபடியுமாக கர்த்தர் அதை மன்னிக்க சித்தமாக இல்லாமல் ஒப்பு கொடுத்து விட்டார்ன்றதை, சத்துருடைய கைகளை ஒப்பு கொடுத்து விட்டாருங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஆனால் அதற்கு இடையில் யோசியா அப்படிங்கிறதான ராஜா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக, பல வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக வந்த ராஜான்னு சொல்லி பார்க்குறோம். மிகவும் ஒரு நல்ல ராஜா. மறுபடியுமாக எல்லா மேடைகளும் தகர்க்கப்படுகிறது, எருசலேம் செப்பனிடப்படுகிறது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த புஸ்தகத்தை ஒன்று தேவனுடைய ஆலயத்தில் புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்தார்கள்ங்கிற நிலைமைக்கு அது என்ன செய்யப்பட்டது, எல்லாராலும் மறக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. மறுபடியுமாக அதை என்ன செய்கிறாங்க, குப்பையை தட்டி எடுத்து என்ன செய்கிறாங்க, அதில் வாஸ்து பார்த்தா அதை பற்றி தான அந்த தேசத்தின் அழிவை பற்றி தான காரியங்கள் இருந்த உடனே ராஜா என்ன செய்கிறார், மிகவும் பயப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, போய் விசாரிக்கிறதுக்காக போகிறதான இந்த விஷயத்தை குறித்தெல்லாம் நம்ம இந்த இடங்களில் நம்ம இதில் பார்க்குறோம். இந்த ஸ்தலத்துக்கு பொல்லாப்பு வரப்போகிறது அப்படிங்கிறதான காரியத்தை குறித்து விசாரிக்கிறதற்காக ஆட்களை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து நம்முடைய சந்ததிகளை தேவனுக்கென்று வளர்க்கலைன்னா தேசம் என்ன செய்கிறது, பாழான தேசமாக, தேவனால் கைவிடப்படுகிறதான தேசமாக மாறி போகும். நாம நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய குடும்பம் நல்லா இருந்தால் நம்முடைய தேசம் நல்லா இருக்கும். ஆகையினால் நம்ம என்ன செய்வோம், நம்ம முயற்சி எடுப்போம், நம்முடைய குடும்பங்களை காப்போம், தேசத்தை காப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அப்பா உமக்கு நன்றி. நல்ல ஒரு அப்பா யோசியா ராஜா செய்ததான காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா கண்டெடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தை குறித்து அவர் கவலீனமாயிராமல் உடனே கர்த்தாவே அதற்குரிய காரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே முயற்சி எடுக்கிற காரியத்தை நாங்கள் இந்த
அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே ஆமேனப்பா, ஸ்தோத்திரம். நாங்களும் கத்தா வேதாகமத்தை அப்பா ஆமேனப்பா ஸ்தோத்திரம். நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி கத்தாவி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், அதை படிக்கவும் கிருபை தாரும். அதை கத்தாவே அப்போ அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணி விடாதபடிக்கு அதில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தைகள் என்ன அப்படின்றத நாங்கள் குறித்து நாங்கள் தியானிக்கவும் வாசிக்கவும் எங்களை திருத்திக் கொள்ளவும் கத்தாவே நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கத்தாவே வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. தொடர்ந்து செய்த தவறுகளையே செய்யாதபடிக்கு அப்பா உணர்வடைந்து அப்பா ஸ்தோத்திரம் வழிகளில் நடக்க எங்களுடைய தேசத்தை எங்களுடைய ஜனங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.